ஆண்டுடைய பிரசன்னம், இந்த ஆண்டுடைய மகிமை, இந்த ஆண்டுடைய ஒற்றை வார்த்தை உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். அதில் பண்ணி ஸ்கூல்ல ஒரு ஃபாதர் இருக்கிறார். ஸ்கூல்ல அருமையான ஒரு தலைமை ஆசிரியர், எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு தலைமை ஆசிரியர். நான் எனக்கு பொது சபையில இருக்கிறாரு. அவர் பக்கத்துல பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் வந்தான். வந்து ஃபாதர், நாளைக்கு வந்து மார்க்கோ இது இன்டர்வியூ ஃபாதர் அப்படின்னா, என்னப்பா அது கேள்வி, எனக்கு வர சொல்லிருக்கிறாங்க ஃபாதர், அந்த மேனேஜர் கிறிஸ்டியன் தானே ஃபாதர், நீங்க ஒரு போன் பண்ணுங்க ஃபாதர், எனக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் அப்படின்னா. சரிப்பா நான் பண்றேன்ப்பா, நான் பண்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு தான் நான் பண்றேன் அப்படின்னாரு. ஃபாதர் நீங்க ஒத்த போன் பண்ணுங்க, என் தலையெழுத்தே மாறும் ஃபாதர் அப்படின்னா. எவ்வளவு அழகான வார்த்தை சொன்னா பாருங்க. ஒத்த போன் பண்ணா போதும் ஃபாதர், இன்ஜினியர் வேலை கொடுப்பாரு, அந்த இன்ஜினியர் எனக்கு வேலை கொடுப்பாரு, வேலை கொடுத்தா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைப்பேன், அப்பமாவுக்கு மருந்து மாசம் வாங்கி வைப்பேன், சொந்தமா ஒரு வீடு வாங்குவேன், தலையெழுத்தே மாறும் ஃபாதர் சொன்னார். அவர் ஒற்றை வார்த்தை சொல்ல வேண்டும். அவர் ஒற்றை வார்த்தை சொன்னால் வாழ்க்கை இப்படி இருக்கிற வாழ்க்கை இப்படி புரட்டி போடுவார், புரட்டி போடுவார். கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை, வருத்தங்கள், கடன், தொல்லை, துன்பம், துயரம், வாதை அத்தனையும் புரட்டி போடுவார். வரம் இழிந்த கடவுள் நம் ஆண்டவர், சக்தி இழிந்த கடவுள் நம் ஆண்டவர். அந்த ஆண்டவரிடம் நாம் உண்மையை அர்ப்பணிப்போம். அவருடைய குணமளிக்கும் வல்லமையிலே நம்பிக்கை வைப்போம். அவருடைய குணமளிக்கும் ஆற்றலிலே நம்பிக்கை வைப்போம். கலிலேயா கடற்கரையில அவர் நடந்து போன பொழுது அவருடைய ஆடையை தொட்டவங்க, அவருடைய நிழல் பட்டவங்க, அவர் யாரெல்லாம் தொட்டாங்களோ அத்தனை பேரும் சௌக்கியமானாங்க. எம்மான்